வரகாதலா நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பா? பாருங்கள், நான் இப்போ வந்து அல்சஃபா லைனில் வந்துட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு வேலையாக வந்தேன், நானும் இருக்கிறேன். பாருங்கள் அதை பாருங்கள், நம்ம நம்பர் அவர். ஸோ கூட்டிகிட்டு போகிறாரு, ஒரு வேலையாக கூட்டிகிட்டு போகிறாரு, எலக்ட்ரிக்கல் வேலை. ஸோ அவரை போய் அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போகிறோம். ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்குது மாஷா அல்லாஹ். ரம்ஜான் டைமில் வந்துட்டுருக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து இஃப்தார் இவர் கூட தான், நான் நண்பர் கூட தான். ஒரு முதிர் அவர் இதெல்லாம் இங்கே வந்து பாஸ் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் லைனு மாஷா அல்லாஹ். நம்ம தைஃபில் அந்த மாதிரி இல்லை, இங்கே நல்ல கூலிங்காக இருக்குது, செம்ம பிளேஸாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, ஒரு ட்ராப்பாக விழுகுது மழை. ஸோ பாருங்கள் செம்மையாக வியூவாக இருக்குது. ஓகேப்பா, நீங்களும் வந்தால் கண்டிப்பாக அந்த லைனில் வந்து பாருங்கள் சஃபா. ஏன்னா இப்போ ஜித்தா அந்த ரியாத் தமாம் எல்லாமே ரொம்ப ஹாட் சீசன் ஆகிடுச்சு, வெதர் ஹாட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இப்போ வந்து நல்லா கூலிங் ஆகிடுச்சு. இப்போ தாய்ஃப்லேருந்து அவுட், இது தாய்ஃப்லேருந்து ஒரு 15-20-25 கிலோமீட்டர் ஆகும். ஸோ இது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேப்பா. ஃபுல்லு இதெல்லாம் வியூ வந்து எல்லாம் மவுண்டன் ஜா தான், இங்கே எல்லாமே மலைகள் பாருங்கள். அங்கே வெதர் செம்ம வெதராக இருக்குது, வியூ செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடு வந்தீங்கன்னா, ஜித்தா மெக்கா உம்ரா வந்தீங்கன்னா, மெக்கா கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே தைஃப்க்கு வந்து இதை பார்த்துட்டு போங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அவ்வளோ இது வராது உங்களுக்கு நண்பா. ஸோ பாருங்கள், எல்லாமே வீடு அந்த சைடுலாம் பாருங்கள், வீடு தான் பாருங்கள், மலையிலலாம் வீடு கட்டி வச்சுருக்கோம், செம்மையாக இருக்குது வியூ. இங்கே பாருங்கள் இந்த சைடு. ஸோ பயங்கரமாக இருக்குது ஏரியா. ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் செம்ம நேராக இருக்குது. ஸோ வந்தால் ட்ரை பண்ணுங்கள், உம்ராவுக்கு வந்தீங்கன்னா. சும்மா டாக்ஸியில் வந்தீங்கன்னா ஒரு 100 ரியால் ஆகும் அப் அண்ட் டவுனுக்கு. ஸோ உங்கள் நண்பர் கூட வந்தீங்கன்னாலும், உங்கள் ரிலேஷன் யாரும் வண்டி வச்சுருந்தா அவர் சொல்லிவிட்டு கூட நீங்கள் வரலாம், சஃபாவுக்கு போகலான்னு சொல்லி போங்க. பாருங்கள், கத்தார் தான் நிறைய பேர் வராங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட் சைடாக கத்தார் ஃபேமிலியோடு வராங்க, அங்கே ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. நண்பா, முகமதியா சஃபா வந்து சஃபா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இது வந்து முகமதியா, அதான் முகமதியா, இது வந்து முகமதியா ஸ்ட்ரீட்டா. ஸோ பாருங்கள், முகமதியா ஸ்ட்ரீட்டே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஸோ இதான் நண்பா பாருங்கள். ஸோ இது கேமராவில் ஒழுங்காக தெரிய மாட்டுது. ஸோ நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், மாஷா அல்லாஹ். ஸோ இங்கே பாருங்கள் நண்பா, நல்லா வியூவாக இருக்குது. ஸோ நான் கேமரா எடுத்துகிட்டு வராமல் இந்த வீடை பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு, இப்படி நிற்கிது வீடு. சேம் அதான் கீது சகான். ஸோ இங்கே பாருங்கள், மாஷா அல்லாஹ். ஸோ பாருங்க நண்பா, செம்ம வியூவாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் என்ன எடுக்க முடியல, தலை வலிக்குது நம்மளுக்கு. உள்ளுக்குள்ள வண்டியில் உட்காந்துருங்கன்னா தலை வலிக்கும். ஓகே நண்பா, சாரி. வந்தால் ட்ரை பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. முகமதியா இது சஃபா போடுற வழியிலே இருக்குது. இதை பாருங்கள், இங்கெல்லாம் ட்ராப்பாக நல்லா மேகமூட்டம் பாருங்கள், பனியாக இருக்குது. ஓகே நண்பா, செம்ம வியூவாக இருக்குது பாருங்கள், சரியான டிராஃபிக் இந்த லைனில். ஸோ நோம்பு டைமு, நோம்பில் எல்லாம் இங்கே இஃப்தார் பண்ணுறதுக்காக சாப்பாடு அவங்க வராங்க. ஓகே நண்பா, இதுதான் சிட்டி, முகமதியா சிட்டி இது. ஓகே நண்பா, செம்ம சூப்பராக இருக்குது ப்ளேஸு. இங்கே பாருங்கள், இது பக்கத்தில் இது இருக்குது பார்க். பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக கடை வீதி மற்றவங்க எல்லாமே இருக்குது. வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு அமௌண்ட் எடுத்து வந்தீங்கன்னா செம்ம வியூவாக இருக்குது பாருங்கள் நண்பா. சரி, ஃபுல்லாக கடை வீதி, இந்த லைன் ஃபுல்லாக.
யூனிவர்சிட்டி, முகமதியா சிட்டி இது. லைன் ஃபுல்லாக மத்தாம் நிறையா இருக்குது. செமவாதாரம் இருக்கு நண்பா. ஸோ இங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் கடை இந்த லைன் ஃபுல்லாக. ஓகே நண்பா, என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக் அவனு போட்டுருங்க, ஷேருக்கு சம நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லா கைர். ஸோ நண்பா, இப்போ சஃபாவில் வந்துட்டேன். முகமதியா தாண்டி பாருங்கள், செம்ம பனியாக இருக்குது நண்பா. சஃபா பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள், அங்கே சேல்ஸ் பண்ணுற லேடிஸ் பாருங்கள், அவங்களே ஃபுல்லாக முடிட்டாங்க. பாருங்கள், செம்ம பனியாக இருக்குது நண்பா. ஸோ என்னால் போக முடியல, நானும் சும்மா அப்படியே ஜாக்கெட் போடாமல் வந்துட்டேன். பாருங்கள், டிஷர்ட் தான் மோட்டர் வந்திருக்கேன். ஸோ நண்பா, ஜிஎம்சி இதெல்லாம் உட்காந்துட்ருக்குறேன். ஸோ பாருங்கள், இந்த வண்டியில் தான் உட்காந்துட்ருக்குறோம். ஓகே நண்பா, ஜிஎம்சி. ஸோ சரியான குளிராக இருக்குது, நல்ல பனியாக இருக்குது. இந்த பனியில் நான் போக முடியாது, எனக்கு காய்ச்சல் வந்துடும் போது நண்பா. செம்ம வியூவாக இருக்குது. ஸோ நான் உள்ளே போய் உட்காந்துக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், ஈரமாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு நண்பா. ஸோ பாருங்கள், எல்லாம் போத்திக்கிட்டு போகிறாங்க எல்லாம். ஆமாம். ஸோ வண்டி ஜிஎம்சி தெரியுதுங்களா? ஸோ அதில் தான் உட்காந்துருக்கேன். பெரிய வண்டி இது. 8 சீட்டர் 7 சீட்டர்ஸா 8 சீட்டர்ஸாக சொல்லுவாங்களோ. ஸோ நண்பா, இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், எனக்கு குளிருதுங்க நண்பா. ஜாக்கெட் இல்லாமல் வந்துட்டேன், அப்படியே வந்துட்டேன். நான் பாட்டு கிளம்பி போக எந்திரிச்சு அப்படியே வருது பாருங்கள். சரியான பனியாக இருக்குங்க. ஸோ இங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் பாருங்கள், திட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே பாருங்கள், போகையாக போகுது. கடைகள்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நம்ம. சாப்பாடு பிரச்சனை இல்லை, ரொம்ப கம்மியான ரேட்டு தான். இங்கெல்லாம் அவ்வளோலாம் ரேட் கிடையாது நம்ம. ஸோ இங்கேயும் இது இருக்குது. நானும் இப்போ நோன்பு திறக்க அவர் போயிருக்காரு சாப்பாடு வாங்குறதுக்காக. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, புகையாக இருக்குது. இந்த இதில் தான் போயிட்டுருக்கேன், சஃபாவில் தான் இருக்கிறோம். நாங்களும் இந்த முதியரும் இருக்கிறோம். சதீக் அவர் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர். ஸோ அவர் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். அவர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கப்போ நான் இஃப்தார் அங்கே தான் சாப்பிடுவோம். அப்புறம் ஸோ நோன்பு அங்கே தான் திறக்க போகிறோம். ஸோ பாருங்கள், சொல்ல பாருங்கள் நண்பா, ஒரு மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு அவர் வீடு. ஸோ பாருங்கள், செம்ம பனியாக இருக்குது. நானும் ஜாக்கெட் போடாமல் விட்டேன், இல்லாட்டி உங்களுக்கு வெளியில் இருந்து காமிச்சிருவேன். குளிர்து, வெளியில் போக முடியல நம்மளால். ஓகே நண்பா, செம்ம பனியாக இருக்குது நண்பா. ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போல்லாம் நல்ல சம்மர் சீசனாக இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ இங்கே தான் நல்லா கூலாக இருக்குது இந்த லைனில். அதெல்லாம் தான் நிறைய பேர், கத்தார்லாம் நிறைய பேர் வருவாங்க, குவைத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வந்தால், மெக்காவுக்கு வந்தீங்கன்னா, உம்ராவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து சஃபா ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ பனியாக இருக்குது. மரம் ரோடெல்லாம் ஈரமாகவே இருக்குது. ஸோ நண்பா, என்னோடய கேமராவும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது போல். ஸோ அப்போ கிளியராக இருக்க மாட்டேங்குது கேமரா. ஸோ பாருங்கள், இப்போ ரோடு பாருங்கள், ஒன்வே ரோடு தான் அது. ஆக்சுவலி ஆப்போசிட் சேரா, இந்த சைடு சேரா. அதான் பஸ் வாய் சரிக்கா يجي هذا نفر. شوف كافي، هذا كافي. كافي يسوع பாருங்க, இது பாருங்க, காஃபி ஷாப். இது எனக்கு பணம் தான் வேணும் செலவு பண்ணுறதுக்கு. ஒரே ரோடு இது, சிங்கிள் ரோடு. இது மழை முந்தானா முடிஞ்சு போய் சோழி. ஸோ சேம் ஊட்டி, ஆனால் ஊட்டி சேம் அதான். சரி, பாருங்கள், ரோடு இப்படியே தலைக்கீழ எப்படியே போகுது தரையில். பாருங்கள், இந்த சைடு மலை. ஸோ சேம் ஊட்டி மாதிரி தான் இருக்குது இந்த லைனு. ஊட்டி வந்த ஃபீல் மாதிரி தெரியுது இங்கே, கொடைக்கானல் ஊட்டி வந்த மாதிரி. ஸோ ரிப்பன் பேண்டு அவ்வளோலாம் இல்லை இங்கே. ஸோ ரோடு இப்படியே தான் போகுது. ஸோ கீழே இறங்குறோம் மலையிலேருந்து. பாருங்க, அப்போ மாஷா அல்லா மாஷா அல்லா. சொல்லுங்கள் நண்பர்களே, பார்த்தா நண்பர்களே, மாஷா அல்லா சொல்லுங்கள், சுபஹான் அல்லா சொல்லுங்கள். அல்லாஹ்வோட கிருபையான
இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து எப்படி தங்கி பாருங்கள் எவ்வளோ. ஆனால் வெறும் மழை தான். நம்ம லைனில் டீ அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க ஊட்டிலலாம். இங்கே பாருங்கள் எதுவுமே போடல, விவசாயம்லாம் ஒன்றும் பண்ணல. अभी मज़ूरों है ना ज़्यादा, मज़ूरों में ना बकरी बकरा في ना موجود بس الحين برد مطر. நண்பா இங்கே நம்ம ஊட்டிலன்னா அந்த டீ எஸ்டேட் இது மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இங்கே ஒன்றுமே விவசாயம் எதுவுமே போடல. ஸோ அதை நான் கேட்க முடியல. விவசாய அக்ரிகல்ச்சர் மாஃபின்னா அதை இங்கே நிறையா வந்து ஃபார்மர்ஸ் நிறையா இருக்குது. பக்ரி பக்கரா வருது, இந்த ஆட்டு ஃபார்மர்ஸ் நிறையா இருக்குது. ஆட்டு பண்ணை, ஜமீன், அது ஒட்டகம் பண்ணை எல்லாமே இங்கே ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் நீங்கள். இது வந்து இந்த விவசாயிலாம் இங்கே யாரும் பண்ணல போல். இது நம்ம ஊர்னா டீ எஸ்டேட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எதுவும் பண்ணல. எனக்கு தலை வலிக்குது நண்பா. ஸோ ரொம்ப நேரம் கேமரா எடுத்துன்னு எனக்கு தலை வலிக்குது. ஓகே நண்பா, ஓகே நண்பா. பாருங்கள் நண்பா, இசிகலாம் அதான் பரோட்டா. هذا مطبخ. முத்தாப்பா இங்கே அரபியில் முத்தாப்பா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பரோட்டா. இது வந்து பரோட்டாவில் இந்த பாருங்க முட்டை பரோட்டா சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த பாருங்க இந்த சப்ஜி இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கம் அதான் நமக்கு هذا ممكن 7 ريال. 7 ரியாலா? இது வந்து 7 ரியாலா? தாய்ஃப்லேயும் 7 ரியால் தான். இது 7 ரியால் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு 150 ரியால், 160-70 ரியால் வரும். ஸோ இங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது ஒரு அல்வா, அவங்க ஸ்வீட்டு, சவுதி ஸ்வீட். இது حلوى اسمه شو اسمه بلح الشام. பாருங்க அந்த ஸ்வீட்டு மியாக இருக்குமா, நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. சூப்பர் 100% சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க ஸ்வீட்டு இது சவுதி ஸ்வீட்டு. ஸோ அவரும் இருக்காது, முதியர். அவருக்குள்ளே தான் இருக்கிறேன் நானும். நான் அவரோட சட்டை தான் போட்டிருக்கேன். இந்த அவரோட சட்டை தான் ஒரு செந்தில் படத்தில் சொல்லுவார், இது அவரோட தான் ரஜினியை சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவரோட டிஷர்ட் தான். சரியான குளிர். எங்கே பாருங்கள் அந்த வண்டி நிற்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்குறோம், எலக்ட்ரிக்கல் வேலை. ஸோ இங்கே பாருங்கள் ஹீட்ரு வச்சுருக்குறோம் இங்கே. ஸோ இதுதான் ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள் சமோசா. இது வந்து சவுதி சமோசா, சமோசா அதெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள் இது கீமா, இது வந்து மட்டனு, இது வந்து சீஸு, அதான் சீஸு, அதான் சீஸ் அதுயா பாருங்கள் நண்பா. இது வந்து சீஸு. ஏற்கனவே இங்கே பட்டர் வச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். இங்கே அதிகம் பட்டர் வைப்பாங்க. ஸோ இது வந்து பாருங்க, இது அல்முராய் பட்டரு. ஆக்சுவலி இது பட்டரு தான் இவங்க க்ரீமு, அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு சாப்பிடுவாங்க எப்பயுமே. ரொம்ப ஃபேட்டு வச்சு அதிகமாக கொழுப்பு வச்சு சாப்பிடுவாங்க. இங்கே ஜூஸு குடிச்சிட்டு இங்கே லெமன் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இஃப்தாருக்கு நோம்பு திறந்துட்டுருக்குறோம். இங்கே பள்ளிலாம் கிடையாது, இங்கே நம்ம தொழுதுக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள் அந்த மலைக்கிட்ட அந்த நான் வழியும் காமிக்கிறேன். வழி வந்து சரியான குறுக்கு வழி. இந்த குழியிலே இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டிட்டு இருந்தார் ஜெயம்ஸ் வண்டி. ஸோ ஓகே நண்பா. ஸோ நானும் நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறோம் பாருங்கள். ஓகே நண்பா, ஓகே. அதே மாதிரி லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே நண்பா. இப்போ சஃபா இது ஏரியா. ஸோ நண்பா பாருங்கள், நான் இப்போ சஃபா பண்ணி போயிட்டுருக்கேன். இது வந்து முன்னாடி ஈவினிங் வந்துட்டுருந்தேன். இப்போ சீக்கிரம் பாருங்கள், இப்போ மேகமூட்டம் இல்லை, சீக்கிரம் வந்துட்டோம் இன்றைக்கி. ஸோ ஓஹோ هذا ركب خشب. خشب 100 كثير كويس. பாருங்க நண்பா, இன்றைக்கி மேகமூட்டம் இல்லை, வெயிலாக இருக்குது. சஃபா போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, மஸ்ஜித். ஸோ மேலே ஏறுறோம், பாருங்கள் வைக்கிறேன். இதுதான் சஃபா கூலிங்கான ஐட்டம். அந்த தாய்ஃப் பக்கத்துலேயே இருக்குது. தாய்ஃப்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக மசுரா, அது பார்மனி, அது வில்லேஜ். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர். ஸோ இங்கே வருங்க கல்லீரல் செடி. இதுதான் அந்த கல்லீரல் செடி. ஸோ பாருங்கள் மலர் பாருங்கள் நண்பா. ஸோ முன்னாடி ஈவினிங் எடுத்தால் அதெல்லாம் தெரியல, மூட்டமாக இருந்தது, வெறும் முகமாக ஃபாகாக இருந்தது. ஸோ இப்போ வந்து மேகமூட்டம் இல்லை. ஸோ ஒரு வேலை விஷயமாக வந்தோம், ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை ஒரு வீட்டில். இந்த முதிர் உட்காந்துருக்காரு, ட்ரை பண்ணுறாரு. ஆஃபீஸ்கில் முதிர் உட்காந்துருக்காரு. அது கூட தான் முதிர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு.
மேலே ஏறுறோம். ஃபுல்லாக கல்லீரல் செடி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஃபுல்லாக கல்லீரல் செடி. இந்த பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட். ஸோ சுகருக்கு இந்த பழம் ரொம்ப நல்லது. هذا أكبر جبل شباب. அதா هذا كله أكبر جبل. ஓ ஸோ பாருங்கள் அந்த மலையில் வந்து ஃபுல்லாக மேகம் முடிச்சிருமா. ஜபர்னா இது மலை அரபியில். ஸோ இப்போ போகிறோம். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள். மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எப்படி ரோடு போட்டிருக்காங்க பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக ஒரு பள்ளிவாசல் இருக்குது லைனில். மஸ்ஜித் நண்பா. ஸோ எனக்கு தலை வலிக்குது நண்பா. கேமரா பார்த்துட்டு நான் வண்டியில் உட்காந்துட்டு கேமரா எடுத்தேன்னா தலை வலிக்க ஆரம்பிக்குது. என்ன காரணம்னு சொல்லி எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல எதுவும் வீக்னஸாக, ஸோ இல்லாட்டி எதுவும் விட்டமின்ஸ் எதுவும் கம்மினால இந்த மாதிரி தலை வலிக்குமா, இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த டவுட் எனக்கு கொஞ்சம் நாளாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வண்டியில் உட்காந்துட்டு கேமரா எடுத்தால் ஹெட்டேக் வருது. இது ஃபுல்லாக மலையா, ஃபுல்லாக மேகம் இல்லை அன்றைக்கி, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு டைம் வந்து 4:54 ஆகுது. ஸோ அதனால் மேகம் இன்னும் தெரியல. 6 மணிக்கு கொஞ்சம் அப்படியே இருட்டாயிரும். இந்த வருங்க. ஸோ இது வந்து ஒரு அமீரோட இது பேலஸ். ஸோ இப்படி தான் போவோம். இந்த அந்த வழியாக தான் போகணும். இந்த ரைட்டில் அப்படியே கட் பண்ணினா வந்துடும். பாருங்கள் بس أنا برجع هنا ورا. بس برجع دقيقة.